Hello everybody, welcome to Big Food Tamil channel. இது நம்ம சமையல் நேரம். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் கிரீன் ஃபிஷ் ஃப்ரை, மீன் பச்சை வறுவல். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 10லேருந்து 12 பூண்டு பல்லு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபிஷ் வந்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஃபிஷ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துண்டு மீன்கள் இருந்தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது நமக்கு லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா, கொத்தமல்லி விழுதுருக்குங்களா, அதையும் இந்த மாவோடு சேர்த்துக்கணும். ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற ஃபிஷ் எல்லாத்தையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் ஃபுல்லாக மசாலாவில் நல்லா புரட்டி எடுத்தாச்சு. இனி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த மசாலாலாம் ஃபிஷ்ஷில் நல்லா பிடிக்கிறதுக்காக ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இது இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் இருந்தது. பாருங்கள், மசாலாலாம் இப்போ ஃபிஷ்ஷில் நல்லா பிடிச்சிருச்சு. இனி ஒரு தவாயில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷை எடுத்து அதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட க்ரீன் ஃபிஷ்ஷு கம்ப்ளீட்டாக நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த புதினா, கொத்தமல்லி அரைச்ச விழுது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தோம். க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.